தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணிக்கு வாய்ப்புள்ளதா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை பதிலளித்துள்ளார். ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக. அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம், ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. சமூக நீதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஆழமாய் வேரூன்றிய மண் இந்த தமிழ்நாட்டு மண். எனவே இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது. சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. நம் தமிழக வெற்றி கழகம் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. கூட்டணி என்றாலும் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும் அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிப்பட செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இது இறுதியான தீர்மானம் மட்டுமல்ல, உறுதியான தீர்மானம். தீர்மானம் 1, நாம எல்லாருக்குமே வாழ்வாதாரம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம எல்லாரோட வாழ்வாதாரத்துக்கும் முடிவு பண்றது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்யும். தமிழக வெற்றி கழக செயற்குழு கூட்டத்தில் அதிமுக பாஜக திமுக பாஜக இந்த யாருடைய கூட்டணி இல்லை அப்படிங்கிறது உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸை பற்றி எதுவுமே சொல்லலை. எதுவும் வாய்ப்பு இருக்குதா? திமுக பாஜகனா திமுக காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், சிபிஐ, சிபிஎம், கொங்கு நாட்டு மக்கள் கட்சி, முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி எல்லோரும் இருக்காங்க. பாஜகனா அதிமுக இருக்கு. பாஜகவுக்கு வந்து எதிராக கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுத்திருக்கிறாரு. அந்த பாஜகவுடைய கூட்டணியில அதிமுக அதிமுக மதவாத சக்திகளுக்கு அவர் இரையாகாமல் இருந்தால் மகிழ்ச்சி. பாஜக எங்கெங்க கூட்டணி வைத்திருக்கிறதோ எல்லா கட்சிகளையும் அழித்து விடுகிறது அல்லது பிளந்து விடுகிறது. தமிழ்நாட்டில் முன்னுதாரணம் கடந்த தேர்தலில் அதிமுகவை 4 அதிமுக ஆக்கியது. டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அம்மையார் அவர்கள். ஆனால் இப்போ பாமகவை 2 பாமகவாக்க முயற்சி செய்யுது. இதுதான் பாஜக. ஆகையால பாஜக கூட யார் கூட்டணி வச்சாலும் அவருடைய செயல் திட்டமே அந்த கட்சிகளை அழிக்க வேண்டும். இதுதான் திமுக வந்து வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு பயணமா தான் ஜூலை 7ஆம் தேதி வந்து பயணத்தை தொடங்குறதா முதல்ல இப்போ அவரு 4 தேர்தலில் தொடர் தோல்விகளை சந்திச்சிட்டு இருக்கார். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி, 21 சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி, 21 உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் படுதோல்வி, 2026 நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி. 4 தேர்தல்கள் படுதோல்வி அடைஞ்சவர் யாரை வீட்டுக்கு அனுப்ப முடியும்?
அவர் வீட்டுக்கு போகாம அவர் கட்சியை பாதுகாத்து வைத்திருந்தால் சரி. இப்பவே கூட்டணி கட்சி பாஜக சொல்லுது, அந்த கட்சிக்கு ஓனர் பாஜகவா இல்ல யூபிஎஸ்ஆன்னு தெரியல. இல்ல அமித்ஷா அமித்ஷா சொல்றாரு